வணக்கம். இனிய யூடியூப் நேயர்களே, இன்று நம்ம திரு தளவை மாசு சௌந்தரராஜன் அவர்களுடைய யோசனை அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பிலிருந்து சின்ன சின்ன கதைகளை கேட்க போகிறோம். இவர் பிறந்த இடம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். இப்போ வசிச்சுட்டு வர்றது செட்டியார்பட்டி, விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கிற ஊரில் இருந்துட்டு வர்றாரு. அவர் கூட பேசணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் கூட பேசலாம். அவருடைய சிறுகதைகளில் உங்களுக்கு பிடித்த இடம், பிடிக்காத இடம் குறித்து விவாதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யலாம். அவர் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நிறைய இந்த கதையில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கார். இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு முறைப்படி வாழ்ந்து காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட சில இடங்களில் சிக்கலை தீர்க்க முயற்சி செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம கேட்க முடியுது, படிக்கவும் முடியுது. உங்களுக்கு இந்த புத்தகம் விலைக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அஸ்வின் பப்ளிஷர்ஸ், கவரை தெரு, மேற்கு சைதாப்பேட்டை, சென்னை 15 என்ற முகவரியில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இவர் எழுதியிருக்கிற ஒரு சின்ன ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். இவர் அப்துல் கலாமோடைய பரம ரசிகன். இதை தவிர அவர் அப்துல் கலாம் இவர் எழுதின கதைகளுக்காக பாராட்டுரையும் ஏற்கனவே கொடுத்துருக்காருன்னு நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ அவர் எழுதியிருக்க ஒரு சின்ன குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். அடியேன் மாசு சௌந்தரராஜனின் பணிவான கனிவான வணக்கம். இன்டர்நெட்டிலும் ஐபோனிலும் காலம் கழிக்கும் இந்த காலகட்டத்தில் கதை படிக்க முன்வந்த உங்களுக்கு எனது நன்றி. உலக ஜீவராசிகளில் தொடு உணர்வை மட்டுமே உணரக்கூடிய தாவர இனங்கள் ஓரறிவு உயிரினம். வாய்ப்படைத்த உயிரினங்கள் ஈரறிவு உயிரினம். கண்ணுள்ள உயிரினங்கள் எல்லாம் மூன்றறிவு உயிரினம். வாசனையை உணரத்தக்க தன்மை படைத்தவை எல்லாம் நான்கறிவு. காது உள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும் அவை ஐந்தறிவு. அறிவால் பகுத்து ஆராய்ந்து பார்க்க தெரிந்த மனித இனம் ஆறறிவு இனம். இது இவர் கண்டுபிடித்த ஆராய்ச்சி அல்ல என்பதை இவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். மனிதனுக்கு அந்த ஆறாம் அறிவு இருப்பதால் தான் அவரால் அந்த யோசனை என்ற ஒன்றை செய்ய முடிகிறது. அதற்காகத்தான் இந்த தலைப்பை வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். இதைத்தான் இவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். ஜோதிட வல்லுநர் ஒருவர் சொன்ன யோசனையை கமலாவதி தாயார் கேட்டதால் தான் பல சிவாலயங்களை கட்டிய திருச்செங்கோட்டு சோழனை பெற முடிந்தது. விபீஷணன் சொல்ல யோசனையை ராவணன் கேட்காதனால்தான் தன் உயிரை இழக்க நேர்ந்தது. இந்த நூலிலுள்ள கதைகளில் கற்பனை கதாபாத்திரங்கள் மூலம் எனக்கு தெரிந்த யோசனைகளை சொல்லியிருக்கிறேன். படித்து பாருங்கள். அவருடைய கதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிடில் அவருடைய மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதைத்தான் அங்கு கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் அழகான கதை 60 கூட இல்லை, கிட்டத்தட்ட 70 கதைகள் உள்ளன. அவற்றை நாம் ஒவ்வொன்றாக கேட்டு இந்த ஒளிப்பதிவில் பார்க்கலாம். யோசனை. முதல் கதையின் தலைப்பு. வாடிய முகத்தோடு தன்னை காண வந்த நண்பன் பாண்டியனிடம் கேட்டார் பாக்கியராஜ். ஏண்டா பாண்டியா, சோகமா வந்திருக்க? ஊர்ல என் மாமனார் இறந்துட்டாருடா. அதுக்கா இந்த சோகம்? மாமனார் மேல பாசம் அதிகமோ? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. வீட்டை பூட்டிட்டு பெண்டாட்டி பொண்ணுங்களோட ஊர்ல 4 நாள் தங்க வேண்டியதா இருக்குது. அதனால என்னடா? டேய் பாக்கியா, என் பொண்ணுங்களோட எதிர்காலத்துக்காக சிறுக 15 வருஷமா 50 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கோம். வீட்டை பூட்டிட்டு போனால் திருடனுங்க நோட்டை விட்டு திருடிட்டு போயிடுவாங்க. பேங்க் லாக்கரில் வச்சுட்டு போகவும் நேரம் இல்லை. அதனால் அந்த நகைகளை 4 நாள் பத்திரப்படுத்தி வச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு போக வந்தேன்டா. இந்த ஓட்டாண்டி மேலே இந்த அளவு நம்பிக்கை வச்சுருக்க உன் நட்புக்கு என் சல்யூட்ரா பாண்டியா. அந்த நகைகள் என் வீட்டில் இருந்தால் நான் 4 நாளைக்கு என் தூக்கத்தை தொலைச்சிடுவேண்டா. என்னையும் மீறி அந்த நகையை பறி போயிடுச்சுன்னா திருப்பி கொடுக்கவும் எனக்கு வக்கு இல்லைடா. நகையால் தான் என் நண்பனை இழந்துடக்கூடாதுடா. டேய் பாக்கியா, பஸ்ஸில் பல பேர் பயணம் செய்தாலும் பணம் நகை வச்சுருக்கிறவங்கள திருடங்க கண்டுபிடிச்சி திறமையாக திருடிடுறாங்க. அப்படியே பத்திரமா நான் நகைகளை ஊருக்கு கொண்டு போனாலும் துஷ்டி வீட்டில் நகைகளை எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது? இன்றைக்கி துஷ்டி அப்படின்னு சொல்கிறது துக்ககரமான வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா துக்ககரமான வீட்டில் 4 பேர் வருவாங்க. இந்த குழந்தைங்க படிக்கிறப்ப யோசிப்பாங்க, இது என்ன துஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டெத்து வீட்டுக்கு போனால் அது யாரும் எடுப்பாங்களா அப்படின்னு. ஆமாம், உறவினர்கள்லேயே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதனால தான் இது அந்த இடத்துல சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே மனது இருக்கிறது இல்லை இல்லையா? அதனால தான் அவர் அந்த இடத்துல சொல்கிறாங்க. துஷ்டின்னா துக்கம் நிகழ்ந்த வீடுன்னு அர்த்தம். அந்த நகைகளால் தான்டா என் 2 பெண்களோட வாழ்க்கையுமே இருக்குது.
இப்போ நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே புரியலையடா என்று புலம்பும் தன் நண்பனுக்காக சிந்தித்து பார்த்தார் பாக்கியராஜ். சிறிது நேரத்தில் அவர் முகம் பிரகாசமானது. அதனால் சொன்னார், டேய் பாண்டியா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. யோசனையா? சொல்லுடா, நீ தான் புத்திசாலியாச்சே. டேய் பாண்டியா, அடைச்ச வீட்டில் திருடுறனுங்க எத்தனை பீரோக்கள் இருந்தாலும் அதை உடச்சி எடுத்துடுவாங்க. அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அதனால் உன் நகைகளை ஒரு துணியில் முடிஞ்சு பரனில் எத்தனையோ பாத்திரங்கள் வச்சுருப்ப. அதில் ஒன்றில் அந்த நகைகளை போட்டு வச்சுட்டு போ. போட்ட ஒன்றை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற பருப்பு டப்பாவில் கூட வச்சுட்டு போ. அது நீங்கள் திரும்பி வர பத்திரமா இருக்கும். திருட வர்றவங்க பயந்துக்கிட்டே தான் வருவாங்க. அதனால் இதுகளிலெல்லாம் அவங்களுக்கு தேட தோணாது. அப்படியே தோணினாலும் நேரம் இருக்காது. எப்படி பாண்டியா என் ஐடியா? நீ சொன்ன யோசனை நல்ல யோசனை பாக்கியா. நான் அப்படியே செய்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா என்று சொல்லி விடைபெற்று சென்றார் பாண்டியன். துஷ்டி வீட்டுக்கு சென்று விட்டு 4 நாள் கழித்து குடும்பத்தோடு வீடு வந்து சேர்ந்தார் பாண்டியன். பூட்டிய வீடு பூட்டியபடியே இருக்க வீட்டிற்குள் இருந்த பீரோக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அதில் உள்ள அத்தனையும் வீட்டுக்குள் சிதறி கிடந்தன. அதை பார்த்த மனைவியோ ஒப்பாரி வைத்தாள். வைத்த இடத்தில் வைத்தபடி இருந்த நகைப்பொட்டணத்தை எடுத்து வந்து மனைவியிடம் காட்டினார் பாண்டியன். மனைவியின் முகமோ ஆச்சரியக்குரியமானது. பாண்டியனின் மனமோ மானசீகமாக பாக்கியாவுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தது. நன்றி.